ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். 23 டிசம்பர் 2023 சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி விரதம் அன்னைக்கு இந்த ஒரு விளக்கை உங்கள் வீட்டோட பூஜையில் ஏற்றி வைங்க. கண்டிப்பாக வறுமை நீங்கி செல்வம் கொழிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் இல்லை, வியாபாரம் மந்தமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. பொதுவாகவே தொழிலை விருத்தி ஏற்படுத்துறதுக்கு பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த வாரம் சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி விரதம் வருது. பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாளாக கருதப்படக்கூடிய அந்த நாளில் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்றி வச்சு இப்படி ஒரு பெருமாள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த விளக்கை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும்தான் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அன்றைக்கி ஏற்றலாம். அது இல்லாமல் சனிக்கிழமைகள்லையும் புரட்டாசி மாதங்கள்லையும் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வரலாம். அது மூலயமா சகல செல்வங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி, நெய், அப்புறம் ஒரு வெள்ளை துணி. இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு புதுசாக அகல் விளக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. முதல்ல வெள்ளை கலர் துணியை சதுரமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி போடுங்க. பச்சரிசி போட்டதுக்கு அப்புறமா அந்த வெள்ளை கலர் துணியை மூட்டையாக சின்ன மூட்டையாக முடிஞ்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் அகல் விளக்கு எடுத்து வச்சுருக்கீங்களே அதில் நெய் ஊற்றி இப்போ எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த வெள்ளை மூட்டை, அதாவது இந்த பச்சரிசியை வச்சு மூட்டையாக கட்டியிருப்பீங்க, அந்த மூட்டையை அந்த அகல் விளக்கில் திரி மாதிரி வச்சு அதில் விளக்கேற்றுங்க. பைரவருக்கு எப்படி மிளகு தீபம் ஏற்றுவீங்களோ அதே மெத்தட் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஒருவேளை அந்த விளக்கு சீக்கிரமாக பற்றி கொள்ளலை அப்படின்னா நல்லா நெய்யில் தோய்த்து எடுத்தீங்க அப்படிங்கும்போது சீக்கிரம் அந்த விளக்கு எரிய ஆரம்பிச்சிடும். இந்த விளக்கை எப்போ ஏற்றலாம் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சனிக்கிழமை சாயந்தரம் உங்கள் வீட்டில் பெருமாள் படத்துக்கு முன்னாடி ஏற்றி வைங்க. அன்னைக்கு மட்டும் தான் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமைகள்லையும் புரட்டாசி மாதத்துலையும் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. இருந்தாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இதை தவறுவிடாமல் ஏற்றுங்க. அது மூலயமா பெருமாளோட அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும், லாபம் கிடைக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும், செல்வம் கொழிக்கும். 16 செல்வங்களும் உங்கள் வீடை தேடி வரணும் அப்படின்னா தாராளமாக இந்த விளக்கை நீங்கள் ஏற்றலாம். இது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பச்சரிசி தீபம். இந்த தீபத்தில் மகாலட்சுமியே வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. பெருமாள் படத்துக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு தீபம் ஏற்றினா கூட போதும். அதுக்கான பலன் அப்படிங்கிறது ரொம்ப அபரிமிதமானது. முயற்சி பண்ணி பார்த்தா நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.